உதிக்க செய்வதற்காக அல்ல, உதயசூரியன் உதித்து விட்டான் என்று காட்சியை தான் எங்களுக்கு நீங்கள் திரளாக கூடியுள்ள இந்த காட்சி. அப்படிப்பட்ட எழுச்சியை நாங்கள் கடந்த 20 நாட்களாக பார்த்தாலும் இறுதி கட்ட பிரச்சாரம் பல்வேறு பணிகளை சுமந்து அந்த பணிகளை எல்லாம் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் உள்ளபடியே விராலிமலையில் இந்த இத்தனை பெரிய கூட்டம் எதை காட்டுகிறது என்றால் 234 தொகுதிகளிலும் உதயசூரியனும் அதன் தோழமை கட்சிகளும் வெற்றி பெற்றுவிட்டது. ஏன்னா விராலிமலை எப்போது ஜெயித்தாலுமே 100க்கு 100 வெற்றி தான் தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஆக இப்போது விராலிமலையில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றியாக, இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் அண்ணன் லியோனி அவர்கள் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த விராலிமலை தொகுதியை மீட்டெடுப்போம் என்ற உறுதியை இதே மண்ணில் தந்துள்ளார்கள். நம்முடைய 5ஆம் தேதி நம்முடைய கழக இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணில் நின்று, இன்னும் சொல்ல போனால் இந்த முருகன் ஆலயத்திற்கு முன்பாக நின்று ஏன் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களிடையே சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் எதிர் முகாமில் நிற்கக்கூடிய வேட்பாளரை பற்றி சொல்லும் போது தோற்கடிக்கப்பட வேண்டிய வேட்பாளர் என்பதை குட்கா பாஸ்கர் என்று சொன்னார்கள். எந்த இடத்தில் நின்று சொன்னார்? பின்னாடி போய் சில நிருபர்கள் எல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. பின்னாடி பார்த்தா எங்க 2 பேருக்கு பின்னாடி முருகன். ஆக இந்த முருகன் நிச்சயம் யார் இந்த மண்ணுக்கு வேண்டும் என்பதை தீர்மானிப்பார். இப்போது அந்த முருகனுக்கு எதிராக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் தன்னலூர் பழனியப்பன் அவர்கள் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். கடந்த தேர்தல் செய்தியை சொன்னார். உண்மையிலேயே நீங்க நின்னுங்க, நான் அந்த வாய்ப்பை எனக்கு அளிப்பதாக சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் தான் நிற்க வேண்டும் இந்த தொகுதியில் என்று சொல்லி அவரை நிறுத்தினோம். இந்த தேர்தலில் நான் புதுக்கோட்டை தொகுதிக்கு தான் பணம் கட்டியிருந்தேன். இந்த தொகுதியை விராலிமலையில் நம்முடைய கழக தோழர்கள் நிற்பதற்கு பரிந்துரை செய்திருந்தேன். ஆக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற நாள் வரை என்னை புதுக்கோட்டை வேட்பாளராக தான் வைத்திருந்தார். அறிவிக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்பாக தொடர்பு கொண்டு, நீங்கள் தான் விராலிமலையின் வேட்பாளர், நீங்கள் விராலிமலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபோது ஒரு கழக தொண்டன், கழக தலைவர் கிணற்றில் குதிக்க சொன்னாலும் குதிப்பான். அவன்தான் உண்மையான தொண்டன். என்னுடைய தலைவர் நீ விராலிமலை செல் என்று சொன்னபோது மறுக்கவில்லை. நிச்சயம் வெற்றி பெற்று வருவேன் தலைவா, ஆணையிடுங்கள், நான் வெற்றி பெற்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். என்னை நம்பி அல்ல, இந்த இயக்கத்தை நம்பி மதசார்பற்ற கூட்டணி கட்சி
நிர்வாகிகளை நம்பி எல்லாவற்றையும் விட 3 தடவை விஜயபாஸ்கருக்கு வாக்களித்து ஏமாற்றம் அடைந்துள்ள விராலிமலை தொகுதி மக்களை நம்பி என்னை நான் இந்த தேர்தலில் ஒப்படைத்துக் கொண்டேன். இங்கு வந்து பார்த்த போது கடந்த 20 நாட்களாக நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள், அனைத்து தரப்பு மக்களும் வாக்குகளை கேட்டு நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் சாதனையை சொல்லும் போது காலை உணவு திட்டத்தை சொன்னோம்னா பசங்கெல்லாம் துள்ளி குதிப்பாங்க. மகளிர் உரிமை தொகையை சொன்னோம்னா பெண்கள்லாம் ஆரவாரம் செய்து ஆர்ப்பரிக்கிற காட்சியை பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா வயதான பாட்டிகள் முதல் அனைவரும் என்னை வரவேற்று உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் தம்பியாக, உங்கள் அண்ணனாக, இந்த மண்ணின் மைந்தனாக என்னை ஏற்றுக்கொண்டு உனக்குத்தான் எங்கள் வாக்கு, இந்த முறை நீ வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தி வழி அனுப்பிய அத்தனை விராலிமலை தொகுதி மக்களுக்கும் இந்த மண்ணை தொட்டு உங்கள் கால் பாதங்களை தொட்டு வணங்கி முதலில் அப்படிப்பட்ட வரவேற்பை தந்த உங்களுக்கெல்லாம் என்ன செய்யப்படுறதுன்னு தெரியல. உண்மையிலே ஆக ஒரு சாமானிய மிகப்பெரிய கோடீஸ்வரன்ல ஒரு சாதாரண குடும்பத்துக்கு, ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்து படித்து வளர்ந்து ஒழுக்கமானவனாய், நேர்மையானவனாய், இன்னும் சொல்ல போனால் ஒரே கொடி, ஒரே கொள்கை, ஒரே தலைவன், ஒரே வேஷ்டி என 44 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்து எத்தனையோ வேட்பாளர்களுக்கு வாக்குகளை கேட்டிருக்கிறேன், உழைத்துள்ளேன், வெற்றி பெற வைத்துள்ளேன். 44 ஆண்டு காலம் உழைத்த எனக்கு வாக்குகள் கேட்கிற முதல் வாய்ப்பை என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள் இப்போதுதான் எனக்கு கொடுத்துள்ளார். 44 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் எத்தனையோ நட்புகள், எத்தனையோ சொந்தங்கள், இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குடும்ப உறவுகளை விட நான் எப்போதும் பெரியதாக நினைப்பது மக்களையும் மண்ணையும் நம்முடைய கழக உடன்பிறப்புகளை நான் உறவுகளாக நினைத்து வாழ்கின்றேன். சாதி, மத, இன வேறுபாடுகளை பார்த்தவன் இல்லை. எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன், வாழ்ந்து கடைசி வரை நான் அந்த கொள்கையில் இருப்பவன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த வாய்ப்பில் நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தந்து வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரின் கால் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி கேட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எனக்காக வாக்குகளை கேட்டு இழுப்பூரில் அன்னவாசலில் 2 மணி நேரம் 8 மணில இருந்து 9:45 வரைக்கும் நடந்தாரு. கொளுத்து வெயில். நான் கூட முடிச்சுக்கலான்னு சொன்னேன். ஆனா
அம்மா செல்லப்பாண்டியனுக்கு ஓட்டு போடுங்க, ஐயா செல்லப்பாண்டியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் நடந்தே வந்து உங்களிடம் வேண்டுகோளை வைத்து, இன்னும் சொல்ல போனா ஒரு டீ கடையில உட்கார்ந்து சாமானியனாய் டீ குடித்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். பஸ்ல ஏறி ஓட்டு கேட்டாரு, மாட்டு வண்டியை நிப்பாட்டி ஓட்டு கேட்டாரு. ஆக அப்படிப்பட்ட தலைவர் எனக்கு 2 மணி நேரம் நடந்ததை விட இங்கே எல்லாரும் பேசினார்கள் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று. அந்த அமைச்சர் பதவியை விட என்னுடைய தலைவன் 2 மணி நேரம் நடந்து எனக்கு வாக்களித்த வாக்குகள் கேட்ட அந்த பெருமை மட்டுமே என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அப்படிப்பட்ட முதலமைச்சர், நிறைய திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் உங்களிடம் வேண்டுகோளை வைத்து, இன்னும் சொல்ல போனா ஒரு பாட்டியம்மா வந்தாங்க, வந்து மகாராஜா நீ நல்லா இருக்குன்னு பார்த்து சொன்னாங்க, உனக்கு என்னமா வேணும்னு கேட்டாரு. இந்த 7 பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி இந்த பகுதிக்கு இல்லவே இல்லப்பா, வேணும்னு கேட்டாங்க. என்னை பார்த்து முதலமைச்சர் கேட்டார், ஏன் இங்க அரசு கல்லூரி இல்லையான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், 28 கல்லூரியை இங்கே இருக்கின்ற விஜயபாஸ்கர் வைத்துள்ளார். 10 வருடம் அமைச்சர், 5 வருஷம் எம்எல்ஏ. ஆனால் ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய கல்லூரியை இங்கு கட்டவில்லை என்று சொன்னேன். சொன்னது 8:45. 6 மணிக்கு புதுக்கோட்டத்தில் செல்லப்பாண்டியன் கேட்டார், இந்த பகுதியில் விராலிமலை பகுதியில் ஜூன் மாதம் கல்லூரியை துவக்குவோம் என்ற அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர், நமக்கெல்லாம் இதான் தளபதியோட ஆட்சி. 7 மணி நேரத்துல கல்லூரி அறிவிச்சாரு. இப்ப இன்னைக்கு ஒருத்தர் வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், இப்ப வரையில பார்த்தேன், 15 வருஷம் இருந்தவர் இப்பதான் காலேஜ் கட்டி கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. 15 வருஷமா அவருக்கு தோணல போல இருக்கு. இப்ப 15 வருஷமா அவர் பண்ண சாதனை என்ன சாதனை? உங்க ஒரு வாக்கு கல்லூரியை கட்டி கொடுக்குமா, ஒரு வாக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டுட்டு வருமா, காவிரி குண்டாறு திட்டம் கொடுக்கிறது இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு இலுப்பூர் பகுதிக்கு போன குடிநீரை திருட்டுத்தனமாக தன்னுடைய வயலுக்கு வெட்டி விட்டவர் விஜயபாஸ்கர். நீ எப்ப காவிரி நீரை கொண்டாந்து மக்களுக்கு கொடுக்க போற? காவிரி நீரை கொடுத்தவர், காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த மண்ணுக்கு தந்தவர் தலைவர் கலைஞர் ஆட்சி. சாதனை என்ன பண்ணிருக்காரு? வேதனையில் தான் அதிகம். தனக்கு 28 கல்லூரி, கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள்ல நம்முடைய தொகுதியிலே சோலாரு மின்சாரம் எடுக்கிற அந்த சோலார் ஃபேக்டரியை போட்டு இன்னைக்கு ஆடு மாடெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, மக்கள்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. இதுல திருவங்க வாசல்ல தங்க சுரங்கம், ஒரு நாளைக்கு 3 கோடி வருமானம். ஆக இதுதான் விஜயபாஸ்கரோட சாதனை. ஆனா வேதனையில் தான் அதிகம். என்ன பண்ணுவாரு? அண்டா குண்டாலாம் கொடுப்பாரு, டோக்கன் கொடுப்பாரு, மூக்குத்தி வராது. என்ன ஒரு பாட்டி பிடிச்சுக்கிட்டாங்க முக்கணாம்பலப்பட்டியில. என்னை பார்த்தோன்னா இங்கிட்ட திரும்பிட்டாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நான் புதுசா இப்பதான் வந்திருக்கேன், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நீ கொடுத்த மூக்குத்தி டோக்கன் பொட்டியில வச்சிருக்கப்பா, ஆனா மூக்குத்தி மின்னு மூக்குல மின்னுதுப்பா நீ கொடுத்தது அப்படின்னா. ஏமா நான் இல்லம்மா அவரு அப்படின்னா அந்த அம்மாட்ட சொல்லிட்டு தப்பிச்சு. ஏன்னா 2 பேரும் இப்ப கருப்பா இருக்கான், நான் கொஞ்சம் கருப்பாயிட்டேன். அவருன்னு நினைச்சுக்கிட்டு என்னகிட்ட கேக்குது அந்த அம்மா. ஆக இப்ப
இப்படி ஏமாற்றியவர் தான் விஜயபாஸ்கர். இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம ஏமாற போறோம்? இல்ல அவரு இப்ப நான் சொல்றேன், சாதனையில சொல்றேன், காலை உணவு திட்டம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக போகுது. டோக்கனுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொடுக்க போறாங்க. கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆக போகுது. ஓய்வு திட்டம் 2000 ரூபாய் ஆக போகுது. இப்ப இத்தனை திட்டம். அதே மாதிரி 5000 ரூபாய தமிழ்நாட்டு பெண்களுக்கு 1,31,00,000 பெண்களுக்கு 3 மணி நேரத்தில் அக்கௌண்ட்ல போட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி. இப்ப எத்தனை திட்டம்னா சொன்ன, நீ ஒரு திட்டத்தை சொல்லு, ஓட்டு கேளு, நான் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன். நீ என்ன அந்த விராலிமலை மக்களுக்கு பண்ண? 15 வருஷம் எம்எல்ஏ என்ன பண்ணிருக்க சொல்ல முடியுமா? பால்கோவா கொடுத்த, குண்டா கொடுத்த, சிமனி விளக்கு கொடுத்த, இதான் உன்னோட சாதனை. ஏதாவது திட்டம் இங்க கொண்டு வந்திருக்கன்னு சொல்ல முடியுமா? கடைசியா என்ன பண்ணுவாருன்னா இந்த தடவை ஜெயிச்சா அல்வா கொடுப்பாரு, நல்லா அல்வா கிண்டி கொடுப்பாரு. ஆக 3 தடவை வாக்களித்து எதுவும் நடக்கல. ஒரு தடவை கடைசியா உங்கள் கால் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள். தமிழ்நாட்டிலேயே விராலிமலை சட்டமன்ற தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக உயர்த்தி காட்டுவேன் என்று சொல்லி உதயசூரியன் வாய்ப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது சின்னம் கலைஞரின் சின்னம், தளபதியின் சின்னம், சின்னவரின் சின்னம், நமது சின்னம், ஏழைகளின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், வாக்களிப்பேன். ஸ்டாலின் தொடரட்டும், வெற்றி நமதே, உதயசூரியன் வெற்றி நமதே, விராலிமலையில் வெற்றி நமதே. நமது சின்னம்